இன்றைக்கி நாம் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு விவசாயி தன்னோட நிலத்துல நெல் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தாருங்க. அவரோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மரத்தில் ஒரு பெரிய மரம் இருந்துச்சுங்க. அதில் நிறைய காக்காய் வாழ்ந்துக்கிட்டு வந்திருந்ததுங்க. எப்போவும் தன்னோட வீட்டை சுற்றி சத்தம் போட்டுக்கிட்டு இருந்த காக்காய் எல்லாத்தையும் அந்த விவசாயிக்கு பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் தன்னோட வீட்டில் இருந்த பழைய சாப்பாடு தானியங்களும் காக்காய்களுக்கு சாப்பிட கொடுப்பாருங்க. ஒரு நாள் அவரோட நிலத்தில் நிறைய வெட்டுக்கிளிகள் வந்துடுச்சுங்க. அதுங்க நிறைய தானியங்களை மட்டுமில்லாமல் பயிர்களையும் தின்ன ஆரம்பிச்சிட்டுங்க. அதை பார்த்த விவசாயி ரொம்ப வருத்தப்பட்டார். எவ்வளோ கஷ்டப்பட்டாவது இந்த வெட்டுக்கிளி துரத்தணும்னு முயற்சி செஞ்சார். ஆனால் நிறைய வெட்டுக்கிளி இருந்ததால் அவரால் எல்லாத்தையும் விரட்ட முடியல. ரொம்ப வருத்தப்பட்ட விவசாயி ஒன்றுமே செய்ய முடியாமல் வருத்தத்தில் அங்கேயே உட்காந்து தன்னோட நெல் பயிர்களை வெட்டுக்கிளி தின்னு நாசமாக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தாருங்க. வருத்தமாக உட்காந்துருந்த இவருக்கு விவசாயிகளை பார்த்த காகங்கள் உடனே பறந்து வந்து வெட்டிகளை பிடிச்சு தின்ன ஆரம்பிச்சிட்டுங்க. இதை பார்த்த விவசாயிக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா வெட்டிகளையும் பிடிச்சு தின்ன ஆரம்பிச்சிட்டுங்க காகம். அதை பார்த்துக்கிட்டு இருந்த விவசாயி, அடடா, இத்தனை நாள் நமக்கு தொந்தரவுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த காகங்கள் எல்லாம் தான் கொடுத்த உணவுக்காக நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ நமக்கு உதவி செஞ்ச நம்மளே காத்திருக்கோம்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாருங்க. அன்னையிலிருந்து காக்காவோட சேர்ந்து தன்னோட வாழ்க்கையில் வாழ ஆரம்பிச்சிட்டார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோ ஒரு நோட்டிஃபிகேஷனும் வரும்.